அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஏப்ரல் 11 ஏப்ரல் 20 நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இப்போ அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன் ஹிம்சேது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆப்ரேஷன் ஹிம்சேது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இந்த ஆப்ரேஷன் ஹிம்சேது எந்த மாநிலத்துடன் தொடர்புடைய? சிக்கிம் மாநிலத்துடன் தொடர்புடைய சிக்கிம். செகண்ட் ஒன், TAK டாக் 003 என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? அப்போ TAK 003 என்பது ஒரு தடுப்பூசியோட பேர். இந்த தடுப்பூசி எந்த நோய்க்கான தடுப்பூசின்னு கேட்குறாங்க கேள்வி. டெங்கு. அப்போ டெங்கு நோயின் தடுப்பூசி TAK 003. அப்போ TAK 003 என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? டெங்கு. தேர்ட் ஒன், மொசைட் எந்த நாட்டின் உளவு நிறுவனம்? மொசைட் இஸ்ரேல் நாட்டின் உளவு நிறுவனம். மொசைட் எந்த நாட்டின் உளவு நிறுவனம்? மொசைட் இஸ்ரேல் நாட்டின் உளவு நிறுவனம். ஃபோர்த் ஒன், உலக கலை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? உலக கலை தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 15 உலக கலை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், ஆயுஷ் ஷெட்டி. இந்த ஆயுஷ் ஷெட்டி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? இந்த ஆயுஷ் ஷெட்டி பேட்மிண்டன் விளையாட்டோடு தொடர்புடையவங்க, அதாவது பூப்பந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயுஷ் ஷெட்டி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? பேட்மிண்டன் விளையாட்டோடு தொடர்புடையவங்க. இதை மீண்டும் நமக்கு ஒரு ரிப்பீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ரேஷன் ஹிம்சேது எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? ஆப்ரேஷன் ஹிம்சேது சிக்கிம் மாநிலத்துடன் தொடர்புடையது. செகண்ட் ஒன், TAK 003 என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? TAK 003 என்பது டெங்கு நோய்க்கான தடுப்பூசி. தேர்ட் ஒன், மொசைட் எந்த நாட்டின் உளவு நிறுவனம்? மொசைட் இஸ்ரேல் நாட்டின் உளவு நிறுவனம். ஃபோர்த் ஒன், உலக கலைத்தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 15. ஃபிஃப்த் ஒன், ஆயுஷ் ஷெட்டி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? பேட்மிண்டன் விளையாட்டோடு தொடர்புடையவங்க. சிக்ஸ்த் ஒன், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் வரிசை என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP. GDPயில் இந்தியாவின் ரேங்க் என்னன்னா 6. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் வரிசை எண் 6. செவன்த் ஒன், கோகர்சர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? கோகர்சர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? இந்த கோகர்சர் ஏரி எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கு. ஜம்மு காஷ்மீர். எய்த் ஒன், உலக பாரம்பரிய தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18 அனுசரிக்கப்படுகிறது. நைன்த் ஒன், காசி மற்றும் காரோ மொழிகளை அலுவல் மொழிகளாக அங்கீகரித்த மாநிலம் எது? காசியும் காரோவும் மொழிகள், இந்த மொழிகளை அலுவல் மொழியாக அங்கீகரித்த மாநிலம் எதுன்னு கேட்டால் மேகாலயா மாநிலம் அங்கீகரித்திருக்கு. அப்போ மேகாலயா மாநிலம் அங்கீகரித்த மொழிகள் காசி மற்றும் காரோ. செந்தோன், உலக கல்லீரல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் 19. உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் 19. பார்த்ததுக்கு ரிப்பீட் பண்ணுவோம். சிக்ஸ்த் ஒன், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் வரிசை எண் 6. செவன்த் ஒன், கோகர்சர் ஏரி எங்கு அமைந்துள்ளது? ஜம்மு காஷ்மீர். எய்த் ஒன், உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. நைன்த் ஒன், காசி மற்றும் காரோ மொழிகளை அலுவல் மொழிகள் அங்கீகரித்த மாநிலம் மேகாலயா. டென்த் ஒன், உலக கல்லீரல் தினம் ஏப்ரல் 19. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.